உங்ககிட்ட யூனிக்கான சாரீஸ் நிறைய இருக்கா? ஆனா நீங்க பழைய பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால உங்கள சாரீஸ்லாம் வேர் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் பேட்ச் ஒர்க் பார்ட் 2. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து சாரீ ஃபுல்லாமே வந்து கோல்டு கலருன்றதுனால ஃபுல்லாக கோல்டு கலர் மெட்டீரியலாக யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து 3mm பஞ்ச் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சுகர் பீட் கோல்டு கலர். நான் வந்து சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட், அதுக்கப்புறம் நார்மல் நீடில் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த 4 மெட்டீரியலை வச்சு ஒரு சின்ன டிசைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் த்ரெட்டை கோர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட ஸ்டிச்சிங்லேருந்து 1/2 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு பிறகு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கிட்ட போட்டிங்கன்னா சாரியில் வந்து இரிட்டேட் பண்ணும் ப்ளவுஸு. அதனால் கொஞ்சம் தள்ளி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்காது. இப்போது ஒரு பஞ்ச் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ் எடுத்து வி ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு சைடாக நான் வந்து ஸ்லீவில் பார்டர்லேருந்து 3mm ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். கீழே நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்து சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட், அப்புறம் பஞ்ச் பீட் பண்ணி இதே மாதிரி கீழே பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். இப்போது இதுக்கு மிடில் ஒரு லைன் போட போகிறோம். மிடில் ஒரு லைன் போட்ட உடனே ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு புட்டாஸ் க்ரியேட் ஆகிருக்கா. இதே மாதிரி இந்த ஸ்லீவோட பார்டர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த லைன் அண்ட் லென்த்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் வந்து சாரீக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி மெட்டீரியலை சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போது இது காட்டில் ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் வேகமாக பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நிதானமாக பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 1 by 1 போட்டுகிட்டே வாங்க. நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவோட பார்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ளைனாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த லைன் அண்ட் லென்த்தை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டிசைன் வந்து விசிபிளாக சூப்பராக இருக்கும். பேக் நெக் பாருங்கள். நான் வந்து பேக் நெக் வந்து டிசைன் மட்டும் பண்ணியிருக்கேன், இன்னும் புட்டாஸ் போடல. பேட்ச் பண்ணி முடிச்சது பிறகு புட்டாஸ் போட்டுருவேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவ் நெக் பார்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு பேட்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேட்ச்க்காக நான் ஒரு சின்ன பேர்ட் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் எல்லா பேர்டுமே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃபெதர் வந்து விங்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கேன். கர்தானா பீடு யூஸ் பண்ணும்போது நிதானமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வேகமாக புல் பண்ணி எடுத்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். 1 லைன் கர்தானா, 2 லைன் சரி கொடுத்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து உள்ளே ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். டெய்லுக்கும் ஃபெதருக்கும் கோல்டு கலர் சில்க் த்ரெட்டை வச்சு ஃப்ரண்ட் ஷார்ட் போட்டு எடுக்க போகிறோம். உள்ளே வந்து பர்பிள் கலர் ஃப்ரண்ட் ஷார்ட் கொடுத்து எடுத்தோம்னா இந்த பேட்ச் ரெடி ஆகிடும். நான் வந்து கோல்டு கலர் சில்க் த்ரெட்டில் 12 லைன் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் ஷார்ட் போடுறதுக்காக. உங்களுக்கு பேர்டோட சைஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 12 லைன் இந்த சைஸ்க்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஃப்ரண்ட் ஷார்ட் போடும்போது நிதானமாக பண்ணுங்கள். ஏன்னா வேகமாக பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு சிக்கு விழுந்துச்சுன்னா அப்புறம் ஃப்ரண்ட் ஷார்ட் போடும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். 1 by 1 இதே மாதிரி டெய்ல் அண்ட் ஃபெதர் ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஷார்ட் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா டெய்ல் அண்ட் ஃபெதர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ள பர்பிள் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுக்க போகிறோம். பர்பிள் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்தோம்னா இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சிக்காகாமல் நிதானமாக ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12 லைன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு கண்ணு செட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அதிகமாக பண்ண வேண்டாம். சின்னதாக க்ளூ அப்ளை பண்ண பிறகு 3 mm கிளிப் ஸ்டோனை வச்சு ஐ செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேர்ட் பார்க்கவே ரொம்ப அழகாகிடும். நான் வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சர்க்கன் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணி கண்ணுக்கு செட் பண்ணிக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த பேர்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ரொம்ப எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு பேக்கில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி நல்லா 2 to 3 hours நல்லா ட்ரை பண்ண விட்ட பிறகு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி கட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பேராக வச்சு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பேர்ட், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேர்டு வச்சு உங்களுக்கு கரெக்டான பிளேஸில் வச்சு பார்த்த பிறகு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு முறை அலைன்மெண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பின் பண்ண பிறகு தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண பிறகு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக பேட்ச் ஒர்க் மாதிரியே தெரியல, ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ண ஃபீலில் இருக்கும். குட்டி குட்டி ஒர்க் கூட ப்ளவுஸை வந்து ரொம்ப அழகாக மாற்றிடும். இந்த பேர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்னு. இது வந்து ஃப்ரண்ட் நெக், ஒரு சின்ன பேர்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. பீட் ஒர்க்கும் பேர்ட் ஒர்க்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து பேக்கில் வந்து சின்ன சின்ன புட்டாஸ் போட்டுட்டு போனால் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான், நான் வந்து இப்போது ஃபுல்லாக புட்டாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து ஸ்லீவில் வேணான்னு சொன்னதுனால நான் ஸ்லீவில் புட்டாஸ் போடல, பேக் நெக் மட்டும் போட்டிருக்கேன். என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீ இருக்குது. ஆனால் ப்ளவுஸ்லாம் பழைய பேட்டர்னில் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி வச்சதுனால என்னோடய சாரீஸை வந்து நான் திரும்ப கட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பீட் ஒர்க், சின்ன ஒரு பேட்ச் பேர்ட் தான் இது. ஆனால் அந்த ப்ளவுஸோட லுக்கே வேறு லெவல் கொண்டு போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக், ஒரு குட்டி பேர்ட், ஒரு சின்ன ஒரு பீட் லைன், அவ்வளோதான். இது வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த ஒர்க் எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து உங்களோட ஓல்டு ப்ளவுஸில் ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய யூனிக்கான டிசைன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரூச்சஸ், ஆரி ஒர்க்லாம் வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான பேட்ச் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.